பாபாவிலேருந்து ஒரு ஸ்டில்லை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நான் பெரிய ஆள் அப்படின்னு இருக்கும். ஒரு ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டா பெரிய விஷயம். அதாவது அதில் என்ன நடந்திருக்கும்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலையில் 4 மணிக்கு போய் வாசலில் நிற்பாங்க ரிப்போர்ட்டர்ஸ். ஒன்று சொல்லி அப்படி இருந்து காலம் அது. ஓகே, அந்த படம் வந்து மகா ஃப்ளாப். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ளாப் ஆச்சு இந்த படம். அதில் ரஜினி பெரிய அப்செட் ஆகி ஒரு 2-3 வருஷத்துக்கு படம் பண்ணாமலே இருந்தேன். இல்லை, ரஜினியை பொறுத்தளவுக்கு ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் கஷ்டமே இல்லை. அவர் வந்து டைரக்டர்களுக்கான ஹீரோ. இப்போன்னு சொல்கிறாரு, நெல்சன் சாருங்கிறார், லோகேஷ் சாருங்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஜாம்பவான்லாம் பார்த்துட்டு வந்த ஒரு மனுஷன், எவ்வளோ பெரிய கிட்டுகளை கொடுத்துட்டு வந்தவர் நெல்சன் வந்தால் எந்திரிச்சு நிற்கிறாருன்னா அப்போ ஒரு டைரக்டர்களுக்கு எவ்வளோ மரியாதை. அப்போ டைரக்டர்களை அவரை ஹேண்டில் பண்ண முடியாத இடத்துலலாம் கிடையாது. டிஎம்கேவை நம்ம எதிர்க்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவர் வந்து ஒரு தேர்தலில் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களை எதிர்த்து நிற்க வச்சார். தோற்று போயிட்டாங்க, ஜெயிக்க முடியல அவங்களால. ஆனாலும் அந்த வன்மம் வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ரஜினி படம் எது வந்தாலும் நம்ம விட மாட்டோம், அடிப்போங்கிற மாதிரி பாமக வெறி கொண்டு நின்ன காலம். யாருக்கு படம் பண்ணால் அவங்க எதிர்க்காமல் இருக்கும் அப்படின்னா அவர் ஒரு கணக்கு ஒன்று போட்டார். அந்த கணக்கு தான் சிவாஜி ப்ரொடக்ஷன். சிவாஜி மேலே யாருக்குமே கோபம் கிடையாது. இது சிவாஜி குடும்பம் எடுக்கிற படம்னாலே யாருங்கிட்ட வர முடியாது. அப்போ அப்படி ஒரு கணக்கை போட்டு தான் அவர் அங்கே போய் சந்திரமுகி படம் பண்ணார். ரஜினி அவர்களுடைய ரைஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதேமாரி ஃபால் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கும்ல சார், அதை பற்றி சொல்கிறார். ரஜினி அவர்களே இதுதான் அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சி அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீக்கை தொடர்றது. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அவர் சூப்பர் ஸ்டார் ஆன பிறகு ரொம்ப பீக்குன்னா பாபா தான். அவருடைய படங்கள்லேயே அதிக பீக்கு பாபா தான். ஒரு செய்தி கிடச்சிடாதான்னு அப்படியே தவிப்பாங்க பத்திரிகை. அன்னைக்கு வந்து மிகப்பெரிய பத்திரிகைகள்னா ஆனந்தவிடன், குமுதம் மிகப்பெரிய போட்டியாக இருக்கும். பாபாவிலேருந்து ஒரு ஸ்டில்லை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நான் பெரிய ஆள் அப்படின்னு இருக்கும். ஒரு ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டா பெரிய விஷயம். அதாவது அதில் என்ன நடந்திருக்கும்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலையில் 4 மணிக்கு போய் வாசலில் நிற்பாங்க ரிப்போர்ட்டர்ஸ். ஒன்று சொல்லிட்டு போயான்ட்டு அப்படி இருந்து காலம் அது. ஓகே, அந்த படம் வந்து மகா ஃப்ளாப்பு. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ளாப் ஆச்சு இந்த படம். அதில் ரஜினி பெரிய அப்செட் ஆகி ஒரு 2-3 வருஷத்துக்கு படம் பண்ணாமலே இருந்தார். ஓகே, அதுக்கப்புறம் தான் சந்திரமுகின்னு ஒரு படத்தை வந்து மீண்டும் ரஜினி இது பிடிச்சிது. நடுவில் திடீர்னு ஒரு வருஷம் படம் பண்ணாமல் இருப்பார். ரசிகர்கள்லாம் மண் சோறு சாப்பிடுவாங்க. ஒரு படம் எடுக்கணும்னு பல கோயில்களுக்கு போய் விரதமெல்லாம் இருந்து நடைபயணம்லாம் போவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவர் வந்து நடுவில் இந்த ஸ்பிரிச்சுவலாக போய் ரொம்ப எக்ஸ்ட்ரீமெல்லாம் போயிட்டார். இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் ஒரு தடவை போய் சேர்ந்து அவர் முழுக்க அங்கேயே கடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போல்லாம் பத்திரிகைகளில் என்ன செய்தி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரஜினி நடிப்பதை நிறுத்திட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் சேர போகிறாரு, சாமியாராக போகிறாருன்னு போட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க ரசிகர்கள், அந்த ஆசிரமம் இங்கே இருந்துச்சு, உள்ளே பூந்து ஒரே கலாட்டா பண்ணி சாமியார்கள்லாம் அடித்து விரட்டி எங்கள் தலைவர் எப்படி பண்ணிட்டீங்களா அப்படி போச்சு. அதாவது ரஜினிக்கான வெறி வந்து இன்னைக்கு விஜய்க்கெல்லாம் ஒரு வெறி இருக்குல்ல ரசிகர்கள், அதெல்லாம் தாண்டி 100 மடங்கு இருந்துச்சு. ஓகே, அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. அப்படி வெற்றி தோல்விகளை பார்த்துட்டு சில வருஷங்கள் ஒதுங்கி இருந்துட்டு அப்படியே பாபாவுக்கு வந்து, பாபாவுக்கு பிறகு சந்திரமுகி நான் வந்து கீழே விழுந்தா எந்திரிக்காமல் போகிறதுக்கு யானை இல்லை குதிரைடான்னு ஏஞ்சார். அங்கே ஏஞ்சவர் இன்னும் ஓடிட்டு இருக்காரு. ஓகே, நடுவில் வெற்றி தோல்விகள் வராது. ஒரேடியா ஃப்ளாப் பாபா மாதிரிலாம் ஒரேடியா ஃப்ளாப் ஆனது அண்ணாத்த கூட ஃப்ளாப்பு தான். ஆனால் ஓரளவுக்கு தப்பிச்ச படங்கள் தான் அதெல்லாம். புரியுது. ஸோ அந்த மாதிரி ரஜினி ரேஷியோ பார்த்தீங்கன்னா வெற்றி படங்கள் தான் அது. ஓகே, ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான், ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஏன் இந்த கேள்வி முன்வைக்கப்படுது அப்படின்னா, முழுக்க ரஜினி ரசிகர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் படத்தை கொண்டாடி தீர்த்துருவாங்க. என் தலைவர் நடந்து வந்தாலே போதும், அந்த ஸ்டைல் போதும் அப்படிங்கிறது. ஆனால் அதுவே இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. நீங்கள் சொல்லும் போது இந்த பாபாலையும் அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ நடக்கக்கூடிய டிசாஸ்டர் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி ரஜினிக்கு நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல சார்? இல்லை, இது டிசாஸ்டர் கிடையாது. அந்த படத்தை வந்து நீங்கள் அப்படிலாம் ஒரே பரவாயில்ல அவங்க பேசுகிறாங்கல்ல. அல்ல, அது பேசுகிறாங்க, பேசிட்டு போகிறாங்க. இது டிசாஸ்டர் படம் இல்லைங்க. இது வந்து அந்த படம் அவங்க நினைத்த வெற்றி கிடையாது, அவ்வளோதான். ஒரேடியாக ஃப்ளாப்பும் கிடையாது. கட்டாயமாக வந்து அவங்களுக்கு லாபத்துக்குரிய படமாக தான் இருக்குமே தவிர தோல்வி படம் கிடையாது. ஓகே ஓகே,
ரஜினியை ஹேண்டில் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ் ம். அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முன்னாடி இருந்த டேரக்டர்ஸ் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சாராக இருக்கட்டும், கே. ரவிக்குமார் சாராக இருக்கட்டும், கேபி சாராக இருக்கட்டும், ஸோ இதுமாதிரி நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ அவங்க ஹேண்டில் பண்ண விதமும் இவங்க ஹேண்டில் பண்ணுற விதமும் எப்படி சார் இருக்கு? இல்லை, ரஜினியை பொறுத்தளவுக்கு ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் கஷ்டமே கிடையாது. அவர் வந்து டைரக்டர்களுக்கான ஹீரோ. இப்போவும் சொல்கிறாரு, நெல்சன் சாருங்கிறாரு, லோகேஷ் சாருங்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஜாம்பவான்லாம் பார்த்துட்டு வந்த ஒரு மனுஷன், எவ்வளோ பெரிய ஹிட்டுகளை கொடுத்துட்டு வந்தவர், நெல்சன் வந்தால் எந்திரிச்சு நிற்கிறாருன்னா அப்போ ஒரு டைரக்டர்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு. அப்போ டைரக்டர்களை அவரை ஹேண்டில் பண்ண முடியாத இடத்துலலாம் கிடையாது. என்ன டைரக்டர் சொல்கிறாரோ அதை கேட்குற இடத்துல எப்போவுமே ரஜினி இருப்பார். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை ரஜினியை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் போகிறாங்கல்ல. அப்போ அவர் சொல்கிறது என்ன தெரியுமா, ஒரு டைரக்டரை நம்பி நீ இறங்கிட்டேன்னா அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் கேளு. அதுதான் அவர் வைக்கிற முதல் நிபந்தனையை, ஒரு அட்வைஸே. தம்பி, நீங்கள் வந்து ஒரு டைரக்டர்கிட்ட கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி உன் சந்தேகம்லாம் கேட்டுக்கோ, இது எப்படி அது எப்படி எல்லாம் கேட்டுக்கோ. அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டா அவர் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். இதுதான் ரஜினி கொடுக்குற அட்வைஸ். அதை இன்னி வரைக்கும் அவரும் கடைபிடிக்கிறாரு. அவருக்கும் 1000 சந்தேகங்கள் இருக்கும், இந்த காட்சி என்ன அது என்னெல்லாம் கேட்பார். எல்லாமே படம் போகிறதுக்கு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டாருன்னா அவர் கம்ப்ளீட்டாக டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதான் கேட்பார். அங்கே போய் இதை மாற்று அதை மாற்று அதை சொன்னதே கிடையாது. ஓகே. ஏன்னா கதை, அதாவது ரஜினிக்கு வரக்கூடிய கதைகளை வந்து கே. ரவிக்குமார் சார் ஒரு வெர்ஷன் பார்க்கக்கூடியது, அப்படி பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதே சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இல்லை, கே. ரவிக்குமார் வந்து ரஜினியினுடைய ஒரு வெல்விஷராக இப்போவும் இருக்கார். பல படங்கள் கே. ரவிக்குமார் பண்ணுற படங்களில் ரஜினியே வந்து டிஸ்கஷன்லாம் போய் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு இன்வால்மெண்ட் அவங்களோடலாம் இருந்துச்சு. பட் இன்னொருத்தர் பண்ணுற படத்தில் கே. ரவிக்குமார் ஐடியா கொடுப்பாருன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி. ஓகே. ஏன்னா பீஸ்ட்டுக்கு அப்புறம் நெல்சன் ரஜினி கூட ஜெயிலர் பண்ணார். ஸோ அந்த பீஸ்ட்டு நடந்த ஒரு விஷயத்தினால கதையை வந்து எல்லாரும் போய் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கதையை படிச்சுட்டு இல்லை இது மாற்றலாம் அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக கூட இதுமாரி தான் ஜெயிலரில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பரவலாக பேசிக்கிறாங்க. அது அப்படி தான்? இல்லை, அப்படி கிடையாது. ஓகே. அதாவது என்னென்னா, பீஸ்ட்டுக்கு வந்து டைம் கொடுக்கல. நெல்சன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. இமீடியட்டாக வந்து விஜய் டேட் இருக்குது வாங்கன்னு கூப்பிடும்பொழுது 1 மாதமே என்னமோ அவகாசம். சரி ரைட்டு, விஜய் கால் ஷீட் போயிடும், நமக்கு ஒரு பெரிய நிறுவனம் படம் எடுக்குது, நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்துட்டார். கதையை ரெடி பண்ணல, ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணல, எதுவுமே ரெடி பண்ணாமல் ஷூட்டிங் போயிட்டாங்க. ஏதோ ஒரு நாடு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அங்கே போயிட்டாங்க. அங்கே போய் சும்மாவே கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஷூட்டிங் எடுக்காமல். ஸோ அப்படி வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க. ஓகே. ஸோ அந்த அவகாசம் அவர் கொடுக்காததுனால தான் அந்த படம் வந்து பெரிய தோல்வியாச்சு. அதனால் வந்து ரஜினி பயந்ததெல்லாம் உண்டு, அவருக்கும் சார் பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னதெல்லாம் உண்டு. பட் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், இந்த பையனால் ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும்னு. அந்த நேரத்தில் கே. ரவிக்குமார் வந்தாருன்னா நான். ஓகே. ரஜினியை வச்சு இனி எந்த டைரக்டர் படம் பண்ண போகிறாங்க, பண்ணக்கூடிய லெவல் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே முன்னாடி வைக்கப்படுது. அடுத்து யாரோடைய பண்ண போகிறோம், அதை நீங்கள் எப்படி பார்க்கல? அவர் நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. அதில் நல்ல கதை இருந்தால் கட்டாயமாக பண்ணுவார். தேசிங் பெரியசாமி படமே அவர் தான் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக கண்ணும் கொள்ளையெடுத்தாலுக்கு பிறகு அவர் ஒரு கதை சொல்லி, கதை இவருக்கு பிடிச்சி, இந்த 150 கோடி பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் அவருடைய சம்பளம், இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா பெரிய செலவுள்ள ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஆகும். அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இந்த பையன், ஏன்னா 2வது படம் முடியுமாங்கிற ஒரு டவுட்டில் தான் வந்து ஒரு அந்த படத்தை வேணான்னு சொன்னதை தவிர, ஒரு இளம் இயக்குனரோட ட்ராவல் பண்ணுறதுல அவருக்கு எப்போவுமே தயக்கம் இருந்தது இல்லை. இப்போ நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, ஹச் வினோத் ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஒருவேளை அது கூட அடுத்த படமாக இருக்கலாம். நடுவில் தனுஷை வச்சு ஒரு படம் ஹெச் வினோத் பண்ணுறாரு. இவர் வந்து ஜெயிலர் 2 முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. ஓகே. அதுக்கப்புறம் இவர் ஹெச் வினோத் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஜனநாயகனுடைய வெற்றியை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படும். அதனால் பார்க்கலாம். புரியுது சார். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன இந்த காம்போ அப்படிங்கிறது வந்து இப்போ சமீப காலங்களாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. இவரோட ஒரு காம்போ வரணும், இவரோட ஒரு காம்போ வரணும், அட்லியோட ரஜினி சேருவாரா, ஸோ இப்படிங்கிற ஒரு இந்த காம்போலாம் சொல்கிறாங்க. ஒரு சினிமா ரசிகனா நீங்கள் சொல்லுங்கள், எந்த காம்போ ரஜினி கூட சேர்ந்தா நல்லா இருக்கும்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அட்லியும் ரஜினியும் சேர்ந்தால் அது வேற மாதிரி கட்டாயமாக இருக்கும். அட்லியும் கூப்பிட்டு ரஜினி கதை கேட்டிருக்காரு. அதனால் அது நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, இன்னைக்கு இந்தியாவில் மிக முக்கியமான இயக்குனராக அட்லி மாறி இருக்காரு. ஸோ அதனால் வந்து அட்லி பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அட்லி பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன்னா அட்லியை பொறுத்தளவுக்கு ஒரு ஹீரோவுக்கு இங்கே தான் ஓப்பனிங் இருக்கணும், இங்கே தான் ஃபினிஷிங் இருக்கணும்னு சரியாக தெரிந்த கமர்ஷியல் டைரக்டர் தான் அட்லி தான். ஓகே.
நீங்கள் அட்லி மாதிரி ஒரு டைரக்டரை நீங்கள் விஜய்க்கு கூட யோசிச்சு பார்க்க முடியாது. விஜயும் அட்லியும் சேர்ந்த படங்கள்லாம் வேற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால் ரஜினியோட ஒரு சேர்ந்தாருன்னா கம்ப்ளீட்டாக அதிரி புதிரியாக இருக்கும். ஓகே, என்னன்னா இந்த பந்தயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான விளக்கம் மாற்றி 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 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது ரஜினி பேர் மாறவே முடியாது. பட் இருந்தாலும் அந்த சூப்பர் ஸ்டாருடைய கலெக்ஷன் டவுன் ஆகிட்டே இருக்குது நாள் போக்கில் அப்படிங்கிறது இருக்குது. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, டவுன் ஆகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு படத்தில் டவுன் ஆகிருக்கான். ஓகே, ஜெயிலர் பெரிய கலெக்ஷன் தானே. அப்போ அதுக்கப்புறம் வந்தது இது வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிறது உண்மை. இதுக்கப்புறம் வேற ஒரு படம் பண்ணுறாரு வைங்க, அச்சுனத்தோட பண்ணுறாரு. இதே ஜெயிலர் 2வே ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண முடியாது, கலெக்ஷனுங்கிறது முன்ன வரலாம். ஆனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது அவர் தான். ஓகே, அது கலெக்ஷனை வச்சு தீர்மானிக்கப்படுவதில்லை. அவர் காலகாலமாக இங்கே எப்படி இருக்காரு, யாருடைய மனதில் இடம் பிடித்தாரு, எவ்வளோ பெரிய கூட்டம் அவருக்கு பின்னால் நின்றுச்சு, அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணுமே தவிர ஒரு படம் 2 படத்தை வச்சுட்டு அந்த கலெக்ஷனை வச்சுட்டுலாம் முடிவு பண்ணக்கூடாது. எப்போவுமே சூப்பர் ஸ்டார் அவர் தான். புரியுது சார். சந்திரமுகி மாதிரியான ஒரு படம் ரஜினியே திரும்பி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்க? இல்லைங்க, அன்னைக்கு ரஜினி நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணார். அதில் வந்து சந்திரமுகியில் முழுக்க ரஜினி கிடையாதுங்க. அதில் வந்து வடிவேலு பெரிய ப்ராமினெண்ட்டாக இருந்தார், பிரபுவுக்கு பெரிய ரோல் கொடுத்தாரு. ஸோ அதனால் அன்னைக்கு அவருக்கு என்னென்னா ஒரு நெருக்கடி இருந்துச்சு. பாபா படத்தில் வந்து அவர் சிகரெட் பிடிக்கிறாருன்னு பாமக எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. பாபாவுடைய படப்பெட்டிகள்லாம் தூக்கிட்டு ஓடினாங்க. அப்போது பிஎம்கேவை நம்ம எதிர்க்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவர் வந்து ஒரு தேர்தலில் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்கள எதிர்த்து நிற்க வச்சார். தோற்று போயிட்டாங்க, ஜெயிக்க முடியல அவங்களால. ஆனாலும் அந்த வன்மம் வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ரஜினி படம் எது வந்தாலும் நம்ம விட மாட்டோம், அடிப்போங்கிற மாதிரி பாமக வெறி கொண்டு நின்ன காலம் அது. அப்போ பாமக எதிர்க்காமல் இருக்கணும்னா யாருக்கு படம் பண்ணால் அவங்க எதிர்க்காமல் இருப்பாங்க அப்படின்னா அவர் ஒரு கணக்கு ஒன்று போட்டார். அந்த கணக்கு தான் சிவாஜி ப்ரொடக்ஷன். சிவாஜி மேலே யாருக்குமே கோபம் கிடையாது. இது சிவாஜி குடும்பம் எடுக்கிற படம்னாலே யாருங்கிட்ட வர மாட்டாங்க. அப்போ அப்படி ஒரு கணக்கை போட்டு தான் அவர் அங்கே போய் சந்திரமுகி படம் பண்ணார். ஓகே, ஸோ ஒரு பக்கம் அவர் வந்து இந்த பாமகனுடைய கோபத்தை தணிப்பதற்கும் அந்த படம் காரணமாக இருந்துச்சு. பல வருஷம் கழித்து நமக்கு ஒரு ஹிட்டு கொடுக்குற படம் இதுங்கிறது அவர் கண்கூட உணர்ந்தார். ஏன்னா இந்த படம் வந்து ஆப்தமித்ராவுடைய ரீமேக்கு. அந்த படத்தை போய் இவரும் பி வாசுவும் பார்க்குறாங்க. அப்புறம் அதுக்குள்ளே அந்த வேட்டையன் கேரக்டர் ரஜினியை சொல்லி வைக்க சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அதாவது பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல போய் இந்த படத்தை வாசுவும் போய் பார்க்குறாங்க. ரஜினி மார்வேடத்தில் வந்து வர்றாரு, அந்த தியேட்டரில் போய் உட்காந்து மக்களோட மக்களாக பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற கைத்தட்டல் விசிலெல்லாம் பார்த்துட்டு வந்து தான் அந்த படத்தை பண்ணலான்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் யோசிச்சு உள்ள பல கோணத்தில் யோசிச்ச படம் அது சந்திரமுகி. ஓகே, ஸோ அதனால் அது மாதிரி இன்னொரு படம் கொடுக்க மாட்டாரான்லாம் கேட்க முடியாது, கட்டாயமாக கொடுப்பாரு. ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டு வந்து கடத்தல், அடிக்கிறது, ரத்தம், வெட்டு இப்படி மாறிடுச்சு. அதுக்குள்ளே கதை இருக்கா, நல்ல நல்ல சீன் இருக்காங்கிறதெல்லாம் தாண்டி எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் கசாப்பு கடை மாதிரி வெட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இங்கே ரசிக்கிறதுனால அப்படி எடுக்கிறாங்களா, எடுக்கிறதுனால அப்படி ரசிக்கிறாங்களா? ஏன்னா ரஜினியவே கசாப்பு கடைக்காரனா மாற்றிட்டாங்க. ஆமாம், இல்லைன்னா ஏங்க நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுக்குறாங்க, நல்ல கதையோட்டம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ஒரு அம்மா சென்டிமெண்ட் படங்கள்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காரு ரஜினி. அதுமாரி இப்போல்லாம் ஒரு படத்தை பண்ண முடியுமா, பண்ணால் இவங்க ஒத்துப்பாங்களாங்கிற அளவுக்கு அப்படியே மாற்றி விட்டாங்க, ரசனையவே மாற்றி விட்டாங்க. ஆமாம், ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஆசைப்படுறதுன்னா முள்ளு மலரும் மாதிரி ஒரு படம் நான் ரஜினி சாரை வச்சு பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படிங்கிறாங்க. அது இப்போ இல்லைங்க, இனிமேல் ரஜினியை வந்து நீங்கள் அப்படிலாம் ரொம்ப 6லிருந்து 60 வர மாதிரி ஒரு படத்தில் ரஜினி நடிக்கணும்னு இங்கே சொல்கிறதெல்லாம் சும்மா பம்மாத்து தான். அப்படிலாம் நடிக்கக்கூடாது. அவர் நாம அது நடிக்கிறதுக்கு தான் 1000 பேர் இங்கே இருக்காங்களே. நாம் ரஜினிகிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அதை அவர் பண்ணிட்டு போகிறது தான் சரி. அவர் வந்து திரையுலகத்தில் பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி அவர் வந்து புழிய அழுது ஆளுக்கு ஒரு கர்ச்சிப்பை கொடுத்துட்டு போக வேண்டிய வேலை அவருக்கு கிடையாது. அவருன்னா அப்படி நாம் இது என்ன எதிர்பார்க்குறோமோ அதை அவர் செய்யணும். அப்படி ஒரு படத்தை அவர் செஞ்சுட்டு போனாலே போதுங்கிறாங்க. புரியுது சார். பேன் இந்தியா ரெக்கார்ட் அப்படிங்கிறது ரஜினி மேலே திணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியா இல்லை? அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, எதிர்பார்ப்புகளைத்தான் நம்ம திணிப்புன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒரு படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அந்த அளவோடு நின்றுட்டிங்கன்னா எல்லா படத்துக்குமே நல்ல பிரச்சனை இல்லாமல் போயிடும். இப்போ இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை? 1000 கோடி அடிக்குமா, 1000 கோடி பூஜை போட்டதுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை போய் நீங்கள் வந்து நம்ம பேசினாலும் சார் இந்த படம் 1000 கோடி அடிக்கும், சராசரி பொதுமக்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கேயாவது கடைக்கு போகிறோம்னு வைங்களேன், இப்போ சார் ரெகுலராக உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன் சார், என்ன சார் படம் 1000 கோடி அடிக்குமா நம்மகிட்டே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே,
இப்படி ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணது யாருன்னா அந்த ஊடகங்கள் தான். இவங்க சும்மா இந்த கேள்வியை தவிர்த்தாங்கன்னா இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய சோதனை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். புரியுது. அது தேவையில்லாத கேள்வி தானே. கலெக்ஷனுங்கிறது தயாரிப்பாளரை பொறுத்த விஷயம். நமக்கு என்ன, ஒரு டைரக்டர் நல்ல படத்தை கொடுக்கணும், ஒரு ரசிகன் நல்ல படத்தை பார்க்கணும், அவ்வளோதான். இதை தாண்டி அது எவ்வளோ வசூல் பண்ணுது, அதனுடைய கணக்கு வழக்கு என்னங்கிறதெல்லாம் தயாரிப்பாளருடைய வேலை தானே. நமக்கு எதுக்கு அதில் தேவையில்லாத பிரச்சனை. புரியுது சார். ஆனால் ரஜினி சார் ஒன்று சொல்லுவாங்க, பேன் இந்தியா நம்மளும் பண்ணணும் அப்படின்னு. இந்த படம் பேன் இந்தியா அப்படிங்கிறது ரஜினி சார் வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாங்க. இந்த பேன் இந்தியா கலாச்சாரம் உள்ளே வந்ததுனால தான் இந்த பெரிய ஹீரோக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அதுக்காக கதைகளை உருவாக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்காக கதாபாத்திரங்களை வெளி மாநிலங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ரஜினி சார் படத்துக்கு எதுக்குடா இத்தனை பேர், ரஜினி சாரே போகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, இந்த பேன் இண்டியாங்கிறது இனிமேல் தவிர்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஹீரோ 200 கோடி 250 கோடி இங்கே சம்பளம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. முன்ன அப்படிலாம் யாரும் கேட்கல. 50 கோடி 60 கோடி தாண்ட மாட்டாங்க. ஒரு படம் எடுப்போம் தமிழ்நாட்டில், ஒரு 900 தேட்டரில் போட்டு ஒரு 50 நாள் ஓடும், காசு எடுத்துருவாங்க, ஒரு சேட்டலைட்டு, அதோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எனக்கு 250 கோடி கொடு 300 கோடி கொடுன்னு கேட்கும் பொழுது இந்த படத்தோட பட்ஜெட்டே எங்கேயோ போகுது. அப்போ இந்த பட்ஜெட்டை நீங்கள் திரும்ப எடுக்கணும்னா இந்த படம் வேறு மாநிலத்தில் ஓடணும். ஓகே, அப்போ அங்கே உள்ள ஆள் ஒவ்வொருத்தரா தூக்கி உள்ளே போடணும், போட வேண்டியதாக இருக்குது. இப்போ அது இன்னும் பட்ஜெட் ஜாஸ்தியாகுது. அப்போ இது இன்னும் எலாபரேட்டாக ஒரு கதையை யோசிக்கணும். ஏன்னா கர்நாடகாவில் ரசிக்கணும், கேரளாவில் ரசிக்கணும், ஆந்திராவில் ரசிக்கணும், வட இந்தியாவில் ரசிக்கணும்னா எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு கதையை தேடுறேன். அப்போ நம்ம மண்மனம் சார்ந்த படங்கள் இல்லாமல் போயிடுது. இப்போ தமிழ்நாட்டுக்குன்னே சில கதைகள் இருக்குல்ல, இதை வச்சு ரஜினி எடுத்தால் நல்லா தானே ஓடும். ஏன் முடியலன்னா இந்த படத்தை அங்கே போட்டால் ஓடாது. அப்போ எல்லாத்துக்கும் பொதுவானது என்ன, போதை, கஞ்சா, திருட்டு, கொள்ளை, ரத்தம், இப்படி இறங்கிடுறேன். ஓகே, அதனால தான் எல்லா கதையும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லா பேன் இண்டியா படங்களும் ஒரே மாதிரி இருக்குது. இல்லைன்னா புராணத்துக்கு போயிடுறாங்க, ராமர் என்ன பண்ணார் தெரியுதான்னு ஆரம்பிச்சு போயிடுறாங்க. இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. புரியுது சார். ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. தேங்க்யூ சார். நன்றி.